ஐயா அவங்களோட கடவுள் 100 வயசுக்கு போட்டு வைக்கணும். இப்படியான ஒரு அவங்க தெய்வ பிறவி என்று தான் நான் ஐயா சொல்லுவேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வெற்றி பிரிவா. தற்போது நான் எங்கு செல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பதுளை வீதியில் இருக்கின்ற பாலர் சேனை பகுதிக்கு தான் செல்ல இருக்கின்றேன். அண்மையில் நான் காண்பித்திருந்தேன் ஒரு வீடியோ ஒன்று. மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையோடு ஒரு தாய் படும் வேதனையை, தண்ணீர் இல்லாமல் ஒரு தாய் படும் வேதனையை உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன். அந்த வீடியோவை இப்போது இங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அந்த வீடியோவின் சில பகுதிகளை காட்டுகின்றேன். பார்க்காதவர்கள், முந்தைய வீடியோவை பார்க்காதவர்களுக்கு அதனுடைய லிங்கை எனது கமெண்ட்ஸ் பகுதியில் இடுகின்றேன். அந்த குடும்பத்துக்கான தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது செய்வதற்காக அந்த பாலசேனை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த உதவியை யார் செய்ய போகின்றார் என்பதை நீங்கள் தொடரும் காணொலியில் எதிர்பார்க்கலாம். லண்டனில் இருந்து வருகை தந்த ஒரு அண்ணாதான் அவர்களுக்கான நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார். எனவே வாருங்கள், நேரடியாக நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கும் அப்படிதான். நாங்கள் இந்த வீட்டை தேடி செல்லும் போது நாங்கள் கண்ட காட்சி தான் இந்த காட்சி. ஒரு காட்டு பகுதியில் தன்னந்தனியாக வாழ்கின்ற இந்த தாய் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை, அதே போன்று தனது வயதான தாயுடன் தண்ணீருக்கு, உணவு மாத்திரமன்றி தண்ணீருக்கும் மிகுந்த கஷ்டத்தை வாழ்வதை நாங்கள் கண்ணூடாக கண்டிருந்தோம். அவர் வடிக்கின்ற இந்த தண்ணி தான் அவர் குடிக்கின்ற தண்ணி. இதைத்தான் அவர் தினமும் அவருடைய குடும்பமே பருகி வருகின்றது. அவருடைய கஷ்ட நிலையினை எங்களுக்கு மிக வேதனையோடு தெரிவித்திருந்தார். உடனடியாகவே நாங்கள் அவைகளை வீடியோ மூலமாக எமது யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். இதனை பார்வையிட்ட எங்களுடைய லண்டனில் வசிக்கின்ற அண்ணா ஒருவர் தற்போது இலங்கை வந்திருக்கின்றார். இந்த வீடு, இந்த தாயை உடனடியாக பார்க்க வேண்டும், இவர்களுக்கான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று எங்களிடம் கேட்டிருந்தார். எனவேதான் நாங்கள் அந்த அண்ணாவையும் அழைத்து கொண்டு இந்த தாயின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். இங்கே தெரிகின்ற இந்த பிள்ளைதான் மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எப்போதுமே இப்படியான பிள்ளைகளை பார்ப்பதென்பது, வீட்டிலிருந்து பார்ப்பதென்பது மிகவும் கடினமான வேலை. இந்த ஒரு கடினமான வேலையைத்தான் இந்த தாய் கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகின்றார். இவர்களுக்கு கட்டாயம் குடிநீர் தேவை என்பதற்காக உடனடியாகவே அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். தற்போது தொடங்கல என்ன புள்ள கத்துற வாங்க தொடங்குது. ஹலோ 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 போகக்கூடாது. பின்னேற மாட்டேங்க வேலையானிக்கேன் பின்னேற மாட்டேங்க. வாங்க உள்ளுக்கு போவேன்.
வாடா 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 வெளியில ஓடுறதுக்கண்டியா அப்படிதான் இது கேள வெளியில ஓடுறதுக்கு தான் அவசியம் ரோட்டு போடுறேனே ஏத்தனே ஓ நான் உடல்ல இதை ஜெல்லி அப்படி விட்டு வந்தேன் அம்மா அம்மா நாங்க இதுல நிக்கிறோம் நாங்க நிக்க தம்பி அப்ப ஹட்டு இது வேற வாங்குற டாடி நாங்க நிக்கிறோம் ஹட்டுங்க ஹலோ ஐயா ராவை கேடுங்க ஐயா நான் வேலையா நிக்கிறேன் நான் சொன்னேன்னா நினைப்பேன் போட்டுருங்க அக்கா அக்கா இங்க புள்ள என்ன செஞ்சாலும் புள்ளைக்கு அடிக்க கூடாது அதுக்கு என்ன தலையை பிக்கணும் கதை வளர்க்கணும் உங்களோட தலையா நம்ம கதை வளர்த்தா கொஞ்சம் கோவம் தலையை பிச்சை தலையை பிக்க நம்ம கிச்சனுக்குள்ள கதை வளர்த்தணும் அதான் நம்மளுக்கு அப்படி என்ன கொஞ்சம் வாங்க வாங்க என்னண்டாக்கா முந்த நாள் விட்டு சரி வந்தாலே இந்த இவ்வளவு மண்ணு நீங்க ஓமையா தண்ணி இல்லாம சார் பிஞ்சி மலையா பிஞ்சி பாறை வருது பிஞ்சி பாறையை தான் நான் இடிச்சு இவ்வளவு மண்ணு எடுத்தணும் மண்ணு இடுத்துக்குள்ள இல்லாம போயிட்டு அம்மா வயசான அம்மா இருந்ததானே அவதான் மேல நின்று இழுத்தேன் கீழே இருந்து நான் தோண்டி கொடுத்தேன் அம்மா மேல இழுத்த குடிக்க தண்ணி இல்லாம போயிட்டு அதாலதான் அதை அடிச்சு எனக்கு இந்த குழாய் பைப்பு தான் நான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறேன் எனக்கு இந்த கொஞ்சம் எனக்கு எப்படியாவது நீங்க உதவி செய்யுங்க வச்சுன்னா ஒன்றும் செய்யலாது அந்த அரிக்கிற கொட்டுல நாங்க அந்த அரிக்க கொட்டுல அதுல குளிக்கிற இந்த உடுப்பு கலவுற எல்லாம் செய்யலாம் இவைக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் 15-20 குடம் தண்ணி எல்லாம் ஏன்டா இவ பிள்ளையாடுறவே அடிக்க ஒரு தடவை கொடுப்போம் ஜூரியன் டொய்லெட் முழுதுமே உடுப்படாம் இப்ப அதால இவைக்கு நம்ம தண்ணி இது சேர்ம தண்ணியில 15 வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் அள்ளி ஊத்துறோம் அங்க இருந்தா தண்ணி ஓ இந்த குழாய் பைப் அடிச்சா அறவே பத்தாது ஆனா எனக்கு கிணற விட குழாய் பைப் பண்ண முக்கியம் எனக்கு அது அம்பு அந்த அடி பைப்பு அந்த இடத்துல அது ஓ அதண்டா அறவே பத்தாது ஏன்டா உள்ளுக்குள்ள மலை பிறகுதே தெரியலையே நான் இப்ப தோண்டினானே பிஞ்சு பாறை வருது உள்ளுக்குள்ள முத்த பாறைனா மிஷின்டா தொலைச்சிட்டு போகும் இப்போ கிணறு சொன்னா நம்ம நேரால கட்டி முடிச்சா ஹச்சான் அடிச்சோடனே பத்திரும் ஹச்சான் அடிச்சு பத்திட்டு சொன்னா எனக்கு குழாய் கிணறு அடிச்சு கரெக்டான் ஓ அந்த குழாய் கிணறுன்றது நம்ம அடிக்கிறது இல்லைன்னா அது நோமல் ஆனது இல்லை மிஷினை கொண்டு வந்து அடிக்கிறது என்ன கல்லு தானே கிணறு கட்டி தண்ணி நிக்காத பத்தி போயிடும் என்னடா பாக்குறவன்னா குழாய் கிணறு அடிச்சா 100 அடி அடிக்கலாம் 100 அடி ஒரு அடிக்கு 1100 ரூபாய் கேட்டிருக்காரு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு 1100 ரூபாய் கேட்டிருக்காரு ஐயா செஞ்சு தருவாரு அதுக்காக தான் வீடு பாத்தீங்க தானே என் வீடு ஓட்ட வீடு இந்த பொலித்தீன் போட்டு வச்சிருக்கேன் மழை வந்தா மழை வளர்ந்து உழுவுது கீழே ஏனண்டா நாங்க இப்ப புதுசா அந்த கடன் பட்டு கட்டின வீடு எங்களுக்கு அந்த ஓடு பழைய ஓடுதான் வாங்கினாங்க இல்ல பழைய ஓடு அந்த ஒன்றுக்குமே அந்த ஒரே அதான் ஒரே சமனான ஓடு இல்லாதால தண்ணி இறங்குது ஐயா கீழே சமைக்கலா இருக்கலாது உள்ளுக்குள்ள படுக்கலாங்க மோட்டோட வள வளர்த்து உழுவு பொலித்தீன் போட்டு வச்சிருக்கோம் மற்றது மலை சொல்லக்கூடம் ஒன்றும் இல்லை இங்க பாருங்க அந்த வீடு மலை சொல்லக்கூடம் இல்லை என் வீடு அதை பாத்துருங்க மண்டபம் கூட திருத்தல நான் எனக்கு இல்லாம 2 ரூம் அந்த நிலம் எடுத்திருக்கேன் ஐயா அது கடன் பட்டுங்க இந்த போஸ்ட் கட்டவும் சரிங்க இதுகளெல்லாம் ஜான் உடைச்சு ஐயா நான் என்னடா நான் சொல்றேன் உங்ககிட்ட என் நிலைமையை பாருங்க எனக்கு மலை சொல்ல கூட இல்லை எனக்கு என் வீட்டுக்கு கரண்ட் இல்ல சோலார் கரண்ட் இது ஒரு முஸ்லீம் ஆள் எனக்கு தந்தவர் மார்கழி மாசம் வயலுக்குள்ள காவலுக்கு நின்றதால அவர் ஒரு பழைய சோலார் தந்தவர் அதுக்கு பல்ப் இல்லாம எனக்கு சின்ன சின்ன டப் பல்ப் வாங்கி போட்டிருக்கோம் மற்றது மலை சொல்ல கூட இல்ல வீடு திருத்தப்படலையா ஜானையா பொழுது போன ஜான வருகுது எனக்கு இந்த
இது குழாய் பை படிச்சு தந்து போட்டும் கூட 7 மனுஷன் எனக்கு ஒரு மலச்சல கூட மட்டும் செஞ்சுதாங்க எனக்கு குழாய் கிணறு இதாக்கி தண்ணி எனக்கு முக்கியம் நான் சார்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு தண்ணி உங்களுக்கு குழாய் கிணறு செஞ்சு தருவோம் சரியா வேணுமெண்டா இப்ப இவர் சொன்ன மாதிரி இந்த ஓடுதலுக்குரிய வேலையை பாக்குறேன் இப்ப என்னண்டா நான் இந்த பொலித்தீன் போட்டுக்காவது தானே அது இல்லாம இவர் அது என்னன்னு தான் பாக்குறேன் கொஞ்சம் நிமித்தி போட்டு அந்த ஓட்டையும் போட்டு கொடுத்தா சரி அதுல இருக்கு ஓடு இருக்குது அது செய்து தரோம் பிரச்சனை இல்லை தண்ணி எனக்கு முக்கியமான தண்ணி செய்தாரு நாங்க குறுகிய நாளுக்குள்ள செய்தாரு நான் உடனே நினைச்சு நான் கடவுள் கண்டாக நீங்க வந்திருக்கீங்க எனக்கு உதவி செய்ய ஒரு நாங்க எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எங்களை விட்டு நான் சொல்றேன் நான் ஹாய்க்க வேண்டிய இடத்துல ஹாய்க்கணும் நான் கேட்டு வரவங்க ஐயா அப்ப சொல்லுவாங்க நான் எலெக்ஷன் போடுங்க அவர் சொல்றாரு என்னடா அப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் பாறாங்க நீங்க மட்டும் இல்ல நாங்களும் தான் ஆமா நாங்களே நீங்க ஹைப் கணக்கு குழாய் கிணறு ஒழுங்கு கொஞ்சம் பொறுங்க 2-3 நாளைக்குள்ள அப்படி இருங்க உதவியா இருக்கீங்க செஞ்சு தாரண்டு தாரு அவரு வெளிநாடு இருந்து வந்து அவரோட வீட்டை நிக்காம இன்றைக்கு ஃபுல்லா இதே வேலையா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டாக்களை தான் பார்த்து திரியிறாரு இனி கவலை இல்ல என்ன பிரச்சனைடா இது அவரு கவர்மெண்ட் இல்ல ஆட்ட உதவி இந்த கண்ட உழைச்ச பணத்துல இந்த வேலையை செய்தாரு ஒரு கவலைப்படாது இப்ப கொஞ்சம் ஆறுதல் இருக்கு நாங்க அங்க அடிக்க இங்க இடத்துல அடிக்கலாமா நீ சொல்ற இடத்த அடிக்க எங்க தண்ணி இருக்கு பாருங்க உங்களுக்கு மட்டும் இல்ல பிள்ளைக்கா செய்யலாம் எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் அப்படியே பட்டாள் எல்லாருக்கும் கேட்டுப்பட்டு பாருங்க என்னைய பத்தி நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன் நான் என்கிட்ட இல்ல இருந்தா எல்லாருக்கும் கொடுப்பேன் இல்லாட்டி எனக்கு 2 ஐயாக்கு அந்த 10,000 ரூபாய் காசு வச்சுதான் நான் சாமான் வாங்கி கொடுக்க ஐயாட்ட கொடுத்துக்கிறேன் நீங்க தந்த காசு தான் ஐயா இவைக்கு 2 சட்டை வாங்கினான் ஜம்பாரம் டீஷர்ட் வாங்கி அதாவது அரிசி சாமான் வாங்கினான் ஐயா அரிசி சாமான் தந்த இல்ல அரிசி சாமான் தந்த பிறகு மரங்களுக்கு 10 கிலோ அரிசி ஊருக்கே தந்து அந்த ஜிஎஸ் ஆபீஸ்ல தந்தாங்க நான் இந்த காசிக்கு அரிசி சாமான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோழி வளர்க்குறேன் அந்த கோழி குஞ்சுகளும் தீனிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அந்த 10,000 ரூபாய் காசு ஐயா அன்னைக்கு கொண்டு வரேன் ஒரு அம்மா கொடுக்க சொன்னது அவங்களோட சொல்லி அதுதான் நீங்க என்ன தெரியுமா பிள்ளைய போட்டு கொஞ்சம் அவருக்கு எடுத்து கொஞ்சம் ஹலோ தம்பி வணக்கம் அண்ணன் நான் அன்றைக்கு கதைச்சேன் அந்த குழாய் கிணறு அடிக்கணும் பாலசேனையிலண்டு வேலாயுதம் அண்ணன் தானே எங்களுக்கு உடனடியா நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கலாமா அண்ணன் எப்போ உங்களுக்கு சரி வரும் எப்படி அண்ணா எங்க குருநாள் நீங்க மோட்டார் கரண்ட் இல்ல அவைக்கு மோட்டருக்கு கரண்ட் கெடுக்கிற மாதிரி செய்வோம் நம்ம கையால் அடிக்கிற அந்த இதுவும் பம்பும் போடுவோம் 2 குட்பேல இறக்குவோமே அதுக்குள்ள 2 குட்பேல இறக்கி உண்ட அவ டப்பி ஒரு நாள் அவங்க கரண்ட் எடுத்தா பம்ம பூட்டுவாங்க உண்ட கையால் அடிக்கிற மாதிரி
நாம இருந்து இந்த பிள்ளைக்கு நான் 15 வயசு ஆயிட்டையா, நான் மாற்றுத்திறனாளி பிள்ளை ஒன்று வச்சிருக்கேன். ஒரு வேலை எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்ய முன் வந்தது இல்லை. தண்ணி கேட்டது நான் என்ன கேட்டேன், காசை கட்டின பணமா கட்டின ஒன்றும் இல்லையா. தண்ணியை தாங்க எனக்கு இந்த பிள்ளைக்குன்றதெல்லாம் கேட்டேனா. ஒரு வேலை எனக்கு தண்ணி தாரத்துக்கு எனக்கு ஒருவர் முன் வரல. நேசராச ஐயா எனக்கு வந்து உதவி செஞ்சாரு. அவருக்கு நான் கடவுளுக்கு மேல நான் அவரை நான் வச்சு கும்பிடுறேன். எனக்கு மிக்க இப்ப சரியான சந்தோஷமா இருக்கு ஐயா. நான் அவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு அவர் என் கண்ணீரை துடைச்சி வச்சிருக்காரு. அவர் கடவுள் என்றார் உண்மை. இதை நான் நினைப்பேன். அவரை காலில் உளுந்துட்டா மண்டாரி கேட்பேன் ஐயா. நான் இது முடிய நான் அவர் காலில் உழ நான் இருப்பேன். நான் அவர் காலத்துக்கு கடன்பட்டுருக்கேன் ஐயா. நான் இந்த பிள்ளைய வச்சு இவ்வளவு காலத்துக்கு நாங்க பட்ட கஷ்டத்துக்கு அவர் எனக்கு செஞ்ச உதவியை நான் ஒரு காலத்திலே மறக்க மாட்டேன் ஐயா. எனக்கு இதுவே எனக்கு கோடி புள்ளி தந்தது அந்த நேசராசா ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயா. அவரும் அவர் பிள்ளைகளும் அவரோட குடும்பமும் 100 வருஷங்கள் வாழணும் சொல்லி நான் கடவுளுக்கிட்ட கோடிக்கணக்கு பிரார்த்தனை பண்றேன் ஐயா. நான் போரும் பிரார்த்திக்கிறேன் ஐயா. அவங்களோட கடவுள் 100 வயசுக்கு போட்டு வைக்கணும். இப்படியான ஒரு அவங்க தெய்வ பிறவி என்று நான் ஐயா சொல்லுவேன்.